ஒரு படத்துக்கு போறீங்க, தளபதி படத்துக்கு போறீங்க, யாருக்கு அதிக சவுண்ட் இருக்கும்? விஜய் தான் சவுண்ட். டீமா ஜெயிச்சாங்க, தோக்குறப்ப மட்டும் என்ன டோனினால தோத்துச்சு? டீமா தோத்தாங்கன்னு சொல்லுங்க. ஜெயிக்கிறப்ப மட்டும் எல்லாத்துக்கும் இனிக்கிறப்ப, தோக்குறப்ப கூட இருக்கணும்ல ப்ரோ. அது படிச்சிருங்க ப்ரோ. அதர்ஸ் if the world is against him, I am again. இது இப்பதான் இன்ஸ்டால ட்வீட்ல பாத்துட்டேன் நிறைய. whole world. ஓகே ப்ரோ, சிம்பிள் ஒரே ஒரு விஷயம் ப்ரோ. எல்லா ஃபேன்ஸ்க்கும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். ப்ரோ ஒரே ரெக்வெஸ்ட் ப்ரோ. ப்ரோ 2007ல T20 வேர்ல்டு கப் வின்னர் யாருன்னே தெரியாதவன்றதுக்கு கேப்டன்ஷிப் கொடுத்து யங் டீம் வச்சு கேப்டன் அடிச்சாப்ல, கப் அடிச்சாப்ல. 2010ல் ஃபைனல் வின்னர், ஐபிஎல் ட்ராஃபி ஃபைனல் வின்னர். 2011 ஐபிஎல் ட்ராஃபி வின்னர், 50-50 வேர்ல்டு கப் வின்னர். ஓகேவா? சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதாவது ஒரே நிமிஷம். 2013ல் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின்னர். நடுவில் எத்தனை ஃபைனலு, எத்தனை செமிஃபைனல் ஐபிஎல்ல. சாம்பியன்ஸ் இது அந்த இது ஐபிஎல் ட்ராஃபிலாம் சேர்த்து 2 அடிப்பாங்க இல்லை, அது என்ன ட்ராஃபி ப்ரோ? 2 ஐபிஎல் இல்லாமல் தனியார் லீக், சாம்பியன்ஸ் லீக், அது 2 ட்ராஃபி. 2015ல் செமிஃபைனல், 2019ல் செமிஃபைனல். நடுவில் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரு அப்பயும் நாங்கள் லீகல லாயல்னா அது சிஎஸ்கே ஃபேன் தான். டீமில் இல்லாதப்பையும் லாயலாக இருந்து 2017ல் மறுபடியும் கம்பேக் கொடுக்குறப்போ எல்லாரும் சப்போர்ட் பண்ணது நாங்கள். வந்தோடனே எங்களுக்கான கப் அடிச்சு கொடுத்தாங்கல்ல. அதான் ப்ரோ, அதான் ப்ரோ. மறுபடியும் நடுவில் எத்தனை ஃபைனல்? 19லேயும் ஃபைனல். எத்தனை செமிஃபைனல், எத்தனை ஃபைனல்? 2021ல் கப்பு, 2023ல் கப்பு, 5 டிராஃபி அடிச்சு கொடுத்துருக்காரு. 2018ல இருந்து 2023 வரைக்கும் 150 டார்கெட் சேஸ் பண்ணதுலன்னு சொல்றாங்க. நடுவில் 3 கப் அடிச்சிருக்கோம். 3 கப்பு, 18, 21, 23 ப்ரோ. ஒரே 3 கப்பு ப்ரோ. ஜெயிக்கிறப்ப மட்டும் எல்லாத்துக்கும் இனிக்கிறப்ப, தோக்குறப்ப கூட இருக்கணும்ல. ஜெயிக்கிறப்ப எல்லாத்துக்குமே இனிக்குதா? டோனி ரிட்டையர் ஆகணும், டோனி ரிட்டையர் தூக்கி நிறுத்திடுவாங்க அவங்க. அப்படியே 5 கப் அடிச்சிருவாங்க அவங்க ப்ரோ. இன்னொன்று சிம்பிளா சொல்லணும், இன்னொன்று சிம்பிளா சொல்லிட்டா, ஸ்டீஃபன் ஃப்ளமிங் வந்து சிஎஸ்கே கோச், எல்லாம் அவர்னால ஜெயிக்கிற ப்ரோ. நான் அவரோட கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னு சொல்லலை. ஸ்டீஃபன் ஃப்ளமிங் வந்து இங்கே அடிச்ச 5 டிராஃபியை தவிர வேற எந்த லீக்லையுமே அடிச்சது கிடையாது. ஓகேவா? எந்த லீக்லையுமே அடிச்சது கிடையாது. டோனி போடுறான், ஆளை எடுக்கிறான், காம்பினேஷனை ஒர்க் அவுட் பண்ணுறான். வரலையா மறுபடியும் போடு, ரிப்பீட்டு. என்ன ப்ரோ? அதான் வரலையும் மறுபடியும் ரிப்பீட்டு. டோனி கேப்டனாக இருந்ததுனால நான் ஜெயிச்சதுன்னு சொல்லலை, டீமாக ஜெயிச்சாங்க. தோக்குறப்ப மட்டும் என்ன டோனினால தோத்துச்சு? டீமாக தோத்தாங்கன்னு சொல்லுங்க. ப்ரோ ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் ப்ரோ. ஒரே நிமிஷம். இவர் ஒரே நிமிஷம் ப்ரோ. இவரை வந்து உங்களுக்கே தெரியும், டோனி வெரியன் ப்ரோ. சரியா? அவரை இது பண்ண முடியாது ப்ரோ. எங்கள் டோனி ஃபேன் ப்ரோ, என்ன சொல்ல முடியும்? நல்லா என்ன நம்ம பையன் ப்ரோ, அவர் டோனி ஃபேன் ப்ரோ. சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். பேசிட்டு போறாரு ப்ரோ, எல்லாம் தப்பு பண்றது தான். அதெல்லாம் விட்டுருங்க ப்ரோ. 10,000 தான் ப்ரோ. 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி வந்து அதெல்லாம் ப்ரோ ப்ரோ. ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ. அதான் ப்ரோ, ஒரே ஒரு இது மட்டும் தான். தயவு செஞ்சு ப்ரோ, இந்த சின்ன பசங்கலாம், கிரிக்கெட்டே தெரியாது, ஸ்பெல்லிங் தெரியாதவன்லாம் வந்து டோனியை ரிட்டையர் ஆகணும்னு 43 வயசு ஆகுது ப்ரோ. அவருக்குலாம் என்ன தலையெழுத்தா? 2023 ஜெயிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கலாம். என்னைக்காச்சும் ப்ரோ ப்ரோ எல்லாம் டோனி கத்தலாம். இவர் டோனி சொல்றாருன்னு இருக்கீங்களா ப்ரோ? டோனி சொல்றாருன்னு சொல்றீங்களா? ஒரு படத்துக்கு போறீங்க, தளபதி படத்துக்கு போறீங்க, யாருக்கு அதிக சவுண்ட் இருக்கும்? விஜய் தான் சவுண்ட். எதனால விஜய்க்கு அவ்வளவு சவுண்ட்? மாசு. இங்க சிஎஸ்கே அதே மாதிரி படம் வச்சுக்கோங்க, தலை மாசு, அதான் சவுண்டு. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் ப்ரோ, இங்க இருக்க எல்லாத்துக்குமே, தயவு செஞ்சு டோனியை மட்டும் தப்பா பேசாதீங்க ப்ரோ ப்ளீஸ். அப்படி தப்பா பேசினாங்கன்னா the world is against him, I am against the whole world. நான் ஒருத்தன் என்ன பேசுனா எனக்கு பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு டோனி மட்டும் பார்த்து தப்பா சொல்லாதீங்க. He is not here to prove anyone how good he is. He has already proved to everyone. அவரோட ஹிஸ்டரி, அவரோட கேப்டன்சி, அவரோட பிளேயரு ப்ரோ, அவரோட கேரக்டர்லேயே எல்லாம் தெரிஞ்சிடும் ப்ரோ. தயவு செஞ்சு அந்த ரிட்டையர் ஆகுங்க அதெல்லாம் மட்டும் சொல்லாதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். டோனி நான் எதுவுமே இல்ல, அவரே நான் சொல்ல வந்தது எனக்கு டிஃபெண்ட் பண்ற மாதிரி அவர் வந்துட்டாரு. அவ்வளவுதான். ஒரு படத்துக்கு போறீங்க, ஆசைப்பட்டு ஒரு ஆசைப்பட்டு படம் மொக்கையா இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? தலைக்கா தானே போறீங்க ப்ரோ. அது இல்லாம இன்னொன்னு சொல்லிக்கிறேன். சில ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க ப்ரோ, அவங்க வந்து எப்படின்னா ஜெயிக்கிறப்ப இன்ஸ்டால ஸ்டோரி போட்டுட்டு சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் we won 5 titles தோத்தோனே. அது இந்த சில சில்லறைங்களா இருக்காங்க ப்ரோ, இன்ஸ்டால லைக்குக்காக ரீல்ஸ் போடுற சில பேர்லாம் இருக்கானுங்க. அவனுக்கெல்லாம் கிரிக்கெட்டே தெரியாது. அவனுலாம் வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு ஜெயிக்கிறப்ப இனிச்சுன்னா, தோக்குறப்ப கஷ்டதுன்னா
முழுங்கி தான் ஆகணும், Accept பண்ணி தான் அக்கி தான் ஆகணும்னு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அவ்வளவுதான். அதுதான் உண்மையான சிஎஸ்கே ஃபேன். Strong ஆ comeback ஓகேவா ப்ரோ? கொடுக்குறோம் bro. ஸ்ட்ராங்கா கம்பேக் கொடுக்குறோமோ Hope கொடுக்கலையோ, இருக்கு, hope இருக்கட்டும். we are always எங்க சிஎஸ்கே தலைவன் ஃபேன். கேப்டனா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு hope. தோனி ஃபேன் ப்ரோ. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் யாரும் இவரை ஓட்டாதீங்க. Hi, this is Minna. Like, share, subscribe. News 10 Tamil.